கண்ணை பறிக்குது. விலை என்ன ஒரு 2-3 லட்சம் ரூபா இருக்குமா? இல்லைங்க. இல்லையா? அப்ப அதுக்கும் கம்மி தானா? என்ன ஒரு 1-1.5 லட்சம் இருக்குமா? இல்லைங்க, இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து 12 lakhs. தம்பி 12னா 12 தானே? ஆமா, 12 லட்சம். அடேங்கப்பா, 12 லட்சமா? மாப்பிள்ளையோட பாட்டி எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்து அமைச்சிருக்காங்க. தேடி வந்த மகாலட்சுமியே வேணாங்கிறிய. வாங்கிக்கமா, அட வாங்கிக்கமா. தென்றல் போய் வாங்கிக்க. நீங்க என்கிட்ட கொடுங்க. இந்தா இப்படி. மாப்பிள்ள, உங்க சொத்து பத்தெல்லாம் எவ்வளவு தேரும்? வாட்? நல்லா இருக்காங்க. மாப்பிள்ள, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை அடிக்கடி சந்திக்கணும்னு நினைக்கிறேன். உங்க வீடு இல்ல 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 உங்களோட ஆபீஸ் அட்ரஸ் கொடுக்குறேன். என்னோட ஆபீஸ் அட்ரஸ் வந்து மாப்பிள்ள, அது நான் சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. லட்சுமி, இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, உங்களோட போன் நம்பராவது கொடுங்களேன், நோட் பண்ணிக்கிறேன். 9845. மாப்பிள்ள, நம்பர்ல நானே கொடுத்துறேன். மாப்பிள்ள, நீங்க இதோ அர்ஜென்டா வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, கிளம்பு. கேட்ட காசு வராம உங்க வீட்டுல கை நினைக்க மாட்டேன், இங்க இருந்து போகவும் மாட்டேன். போய் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லு. ஏமா நின்னுட்டு இருக்க, போமா. என்னடி சொல்றாரு உங்க சித்தப்பா? சாப்பிட வராராமா இல்லையாமா? அவர் கேட்ட பணம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுல கை நினைக்கவும் மாட்டாராம், இங்க இருந்து போகவும் மாட்டாராம். ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. கிட்ட நம்ம கடன் கேக்குற விஷயம் ஆண்டாளமக்கு தெரிய வரவே வராது. இவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் அவகிட்ட அவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் கேட்டு பாக்குறேன். ஏங்க இப்பவே போன் பண்ணி கேட்டு பாருங்களேன். வேணாம் லட்சுமி, இந்த நேரத்துல வேண்டாம். நான் நாளைக்கு நேர்லயே போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, நீ போய் தூங்கு. மாதம் பிறகுதானே மொட்டை மாடியில் வந்து உட்கார காக்கா மாதிரி என் தலையில் எல்லா இஎம்ஐயும் வந்து உட்காந்துட்டு இஎம்ஐ இஎம்ஐ அப்படின்னு கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுவோம். சம்பளத்தை பிடிச்சாங்க இஎம்ஐ கட்ட விஷயத்தில் மாட்டிக்குவோம். என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு ரொமான்டிக் சாங்கை போட்டு மூட் அப்படியே ரொமான்டிக்காக மாற்றிடலாமா? ம் ம் நம்ம சேனலில் என்ன சாங் போகுதுன்னு பார்க்கலாம். ரொமான்டிக் சிச்சுவேஷன். ஹாலோஜன் பல்ப் மாதிரி சும்மா பிரைட்டா இருக்கும், இன்னைக்கு 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி டல்லா இருக்கு. சார், நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஐயோ, அதை ஏமா கேட்குறேன். இன்னைக்கு நம்ம மண்டக்குள்ள இருக்கிற பிரெயின் லாக்டவுன் மூடுக்கு வந்துருச்சு. சரி, லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போய் உருப்படி ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா லாஸ் ஆஃப் பேல சம்பளம் பிடிச்சிருவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக இந்த சீட்ல பச போட்டு உட்காந்துட்டு இருக்கேன். பயங்கர ஃப்ரீ, நீ என்ன பேசணுமோ பேசு. சார், எனக்கு கம்பெனி மூலமா பேங்க்ல ஒரு 10 lakhs லோன் வேணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? 10 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு இப்போ உனக்கு நம்ம அர்ஜென்ட்? வீட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் சார். என்னாச்சு? அப்ப விஷயம் உண்மையிலே சீரியஸா? ஆமாப்பா, அவளுக்கு ஒரு சித்தப்பா இருக்காரு.
ஒரு சித்தப்பாவா? பின்ன 10 சித்தப்பாவா இருப்பாங்க. சார் சாரி கோச்சு. யாரங்களும் தெரியுமா காமெடி பண்ணிட்டு பாப்பா அதையும் சொல்ல. சார் சொல்லுங்க சார். அது அவங்க சித்தப்பா எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கான். 10 லட்ச ரூபா கட்டணுமாமா. வந்து இவங்க கிட்ட கேக்குறாரு 10 லட்ச ரூபாய்க்கு இவங்க எங்க போவாங்க? உடனே அந்த ஆளு எனக்கு இந்த சொத்துல பாகம் இருக்குல்ல, இந்த வீட்டை வித்து பணத்தை தாங்கன்னு சொல்லியிருக்காரு. வீட்டை வித்துட்டு இவங்க எங்க போவாங்க? பாவம் அந்த பொண்ணு 10 லட்ச ரூபா லோன் வேணும்னு எங்கிட்ட கேட்கறா. எங்க கிட்ட சொன்னா அந்த ஆளு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு தெரியலையே. ஏடா சித்து எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு உள்ள வரானுங்க, போகும்போது சொல்லாம போயிடறானுங்க. நான் படம் தனியா புலம்பிட்டு இருக்கேன். அம்மா ஆ பீரோக்குள்ள நெக்லஸ காணுமா? என்னடி சொல்ற? அதுல தானே வச்சேன். நல்லா தேடி பாத்தியா? நல்லா தேடி பாத்துட்டமா, அங்க இல்ல. என்னத்த தேடினியோ? உன்னை போய் தேட சொன்னேன் பாரு. ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. உள்ள வச்சது எங்க போகும்? அம்மா ஒருவேளை அக்கா எடுத்து போட்டு பாத்திருப்பாளோ? ஏய், நான் காலையில அவகிட்ட அந்த நெக்லஸ் வேணா போட்டு போறியாடின்னு கேட்டதுக்கு அவ எரிச்சலோட வேணாமான்ட்டு போயிட்டாடி. இப்போ நிலாவும் எடுக்கல தென்றலும் எடுக்கலன்னா அப்புறம் அந்த நகை எங்க தான் போச்சு? ஐயோ கடவுளே, அந்த நகை எப்படி காணாம போச்சு? 12 லட்சம் ரூபாய் நகையாச்சே. அம்மா ஒருவேளை சித்தப்பா? அம்மா ஒருவேளை சித்தப்பா? ஏய், அவளும் அந்த நகையை எடுத்திருக்க மாட்டான். இல்லப்பா, காலையில இருந்து நான் எங்க சித்தப்பாவை பார்க்கவே இல்லை. ஆமாங்க, நானும் அவரை காலையில இருந்து பார்க்கவே இல்ல. அதுக்காக அவன் தான் எடுத்தாங்கறியா? என்ன லக்ஷ்மி, யாரு மேல சந்தேகப்படணும்னு விவசாய இல்லையா உனக்கு? தம்பி முரடன் தான், அதுக்காக இந்த மாதிரி காரியம் அவன் பண்ண மாட்டான். ஏங்க, நானும் அவர் தான் எடுத்தாருன்னு உறுதியா சொல்லலைங்க. ஒரு யூகத்துல அப்படி தோணுது. என்னங்க, உங்க தம்பிய காணோம். அவர் ஒரு பை வச்சிருந்தாருல, அந்த பைய கூட காணோம். ஒருவேளை கொல்ல பக்கம் போயிருப்பானோ? சரி, நான் போய் பாக்குறேன். ஷோ, வீரா, வீரா, எங்க எங்க வீடு முழுக்க தேடியாச்சு, உங்க தம்பிய காணோம். இது பாருங்க, அவன் தான் எனக்கு என்னமோ சொல்லாம கொள்ளாம நகையை தூக்கிட்டு போயிருப்பான்னு தோணுது. முதல்ல நீங்க போனை போட்டு அவன் எங்க இருக்கான்னு கேளுங்க. இல்ல இல்ல, அது நேத்து மாப்பிள்ள தென்றலுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தாரு இல்லையா? ஆமா, அது கூட என்னமோ 12 லட்சம்னு சொன்னார்ல. அந்த நகை தான்ப்பா. சரி, இப்ப அதுக்கு என்னப்பா? இல்லப்பா, அது அந்த நகைய லக்ஷ்மி பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருந்தா. ஆனா இப்ப அந்த நகையை காணோம். அதுக்கு நான் தான் இப்ப அந்த நகையை எடுத்துட்டேன்னு சொல்றியா? இல்ல இல்ல, அப்படி இல்லப்பா, நான் அப்படி சொல்லல. நீ அந்த நகைய பார்த்தேன்னு தான் கேட்க போன் பண்ணேன். ஆமா, பார்த்தேன். பார்த்தது மட்டும் இல்ல, கையோட அதை எடுத்துட்டு வந்துட்டேன். சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த நகையை அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்குவேன்? ஐயோ, சம்பந்தியமா வீட்டுல இருந்து கொடுத்த நகையாச்சே. இப்ப நம்ம அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே கடவுளே. ஐயோ, அம்மா உன் போன் தான் அடிக்குது. ஒருவேளை சித்தப்பாக்கு தெரியாம சித்தி தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு. நீ எதுக்கு அட்டென்ட் பண்ணி பேச போ. அப்படிதான் இருக்கும். நான் அவகிட்ட பேசி எப்படியாச்சும் இந்த நகையை வாங்கிடுறேன். வேலைக்கு போயிருக்கா. சரி சரி, ஒண்ணும் இல்ல. நேத்து ஆகாஷ் கிட்ட தென்றலுக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்து அமிச்சேன்.
லக்ஷ்மி, நான் பேசுறது கேக்குதா? ஆ, ஆ, கேக்குதுமா? ஆமா, சொல்லுங்கம்மா. அந்த நெக்லஸ் தென்றலுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாம்மா. ஆ, அப்படியா? சரி, அந்த நெக்லஸ் தென்றலுக்கு எப்படி இருக்குன்னு நானும் பாக்க. அம்மா, நீ ஒரு நிமிஷம் போனை கொடு. நான் முதல்ல அக்காக்கு ஃபோன் பண்ணி இந்த விவரத்தை எல்லாம் சொல்றேன். அவ கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா கொடுப்பா. போனை கொடுமா. நீ போய் கொஞ்சம் காமா உட்காரு. ஷோ, இல்லனா நகையை வித்துருவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருக்கா. அவர் போன் கட் பண்ண கொஞ்ச நேரத்துக்குள்ள அம்மாவுக்கு ஆண்டாள் பாட்டை கால் பண்ணி தென்றலுக்கு அந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவளுக்கு அந்த நெக்லஸ போட்டு வீட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு இங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியலக்கா. சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் இப்பவே கிளம்பி வரேன். வைக்கிறேன். ஐயோ, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்க சித்தப்பா அந்த நகையை திருடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு பணத்தை கேக்குறாரு. ஐயோ, இந்த நேரம் பார்த்து சம்பந்தியம்மா உனக்கு அந்த நகையை போட்டு வீட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்றாங்கடி. இப்ப எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடி. அம்மாமா, இரு, பதறாத. நாம இப்பவே சித்தப்பா வீட்டுக்கு போலாம். நாம சித்தப்பா வீட்டுக்கு நேர்ல போய் பக்குவமா பேசலாம். வாங்கப்பா. சரிம்மா, மகாலட்சுமி போலாம். நீங்க 2 பேரும் எங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏய், பத்திரமா இருங்கடி. லட்சம் ரூபாவை எப்படிப்பா இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியும்? உங்களால முடியாதுங்கிறதுக்காக நான் என் புள்ள படிப்பை கெடுத்துட முடியுமா? தம்பி, இப்ப எங்க நிலைமை என்னன்னு தெரியாம இப்படி விதண்டாவாதமா எல்லாம் பேசாதீங்க. யார தச்சி விதண்டாவாதமா பேசுறது, நீங்களா இல்ல நானா? தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன பேச விடுங்க. சரி, பேசுங்க. தென்றல் அந்த நகையை போட்டு பார்க்கணும்னு சம்பந்தி அம்மா ஆசைப்படுறாங்க. அதனால இவளுக்கு இந்த நகையை போட்டு அவங்க அங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க. கூட்டிட்டு வர சொல்றாங்க. தம்பி, இப்ப தென்றல் நகையோட அங்க போகலன்னா பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு அதை கொடுத்துருங்க தம்பி. இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்தா கூட நான் கேட்ட பணத்தை நீங்க ரெடி பண்ணுவீங்களோ இல்ல மாட்டீங்களோன்னு ஒரு குழப்பத்தோடவே இருந்திருப்பேன். ஆனா இப்ப இதுல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. நீங்க எப்படியும் பணத்தை ரெடி பண்ணிடுவீங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க, நகையை கொடுத்துருங்க. வீரா, நகையை கொடுத்துடுறா. உங்களுக்கு நல்ல விதமா சொன்னா புரியாதா? போங்கன்னு சொல்றேன்ல. இங்க நின்னு கண்ண கசக்கிட்டு இருக்கீங்க.
போங்க போய் பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க போங்க. அண்ணே போங்க அண்ணே. இதை கொடுக்கத்தான் உங்களுக்கு நான் அத்தனை தடவை ஃபோன் பண்ணேன். நீங்க அப்பவே அட்டன் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆயிருக்குங்க. ஏங்க கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா? அதான் பேச வேண்டியதெல்லாம் தேவையான அளவுக்கு இவங்கள்ட்ட பேசியாச்சு. புதுசா நீ வந்து என்ன பேச சொல்ற? அட பேச வேண்டியது இருக்குங்க. இவங்க நீங்க கேட்ட பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? உங்க டார்ச்சர் தாங்காம பணத்தை ரெடி பண்ணது தென்றல் தான். நான் தான் அதை எடுத்துட்டு வந்தேன். என்ன சார் இப்ப உள்ள போலாமா இல்ல? பணத்தை கொண்டு வந்திருக்கீங்க, இப்படி வெளியில நிக்க வச்சு பேசலாமா? வாங்க உள்ள போகலாம். கொடுங்க தம்பி கொடுங்க. கொடுங்க தம்பி. இருங்க அவங்க கையால வாங்கிக்கோங்க. ஆன்ட்டி இந்தாங்க நீங்களே கொடுங்க. பரவாயில்லப்பா, நீ தென்றல் கிட்டயே கொடு. அம்மாடி நீ இதை வாங்கி கொடு. இந்தாங்க உங்க கையால கொடுங்க. அதுவும் சரிதான், நீ ரொம்ப ராசியான பொண்ணு. உன் கையால நீ கொடுத்தா தான் ரொம்ப ராசியா இருக்கும். குடுமா, வாங்கி குடுமா. 150 ரூபா கொடுத்துட்டு போங்க. கிளம்புற சிந்து. ஏங்க ஏறுங்கப்பா. பெட்ரோல் ஏங்க பெட்ரோலுக்குங்க. ஏங்க அட்லீஸ்ட் கூகுள் பேவாத அனுப்புங்க. எப்படி இது? How is this possible? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாமா. அப்புறம் உங்க சித்தப்பா பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சு சார். என்னம்மா பண்றது, இந்த சொந்தக்காரங்களே இப்படிதான். நம்ம பிரச்சனை என்னன்னா கண்டெய்னர் லாரி சைஸுக்கு பெருசா இருக்கும், நாமளே மூச்சு தண்ணிட்டு இருப்போம். இவங்க இண்டிகேட்டர் போடாம குறுக்கு வரத ஷேர் ஆட்டோம், அந்த மாதிரி அப்பப்போ குறுக்கு வந்து குடைச்சல் கொடுப்பாங்க. மனசு கஷ்டமா தான் இருக்கும். சொந்தக்காரங்களே இப்படிதான் சார். எங்க சூழ்நிலை என்னன்னு நல்லா தெரிஞ்சும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எங்க சித்தப்பா எங்களை ரொம்ப பதற வச்சிட்டாரு. பரவாயில்லம்மா விடு, இப்ப என்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, பி ஹாப்பி. பே பண்ணிட்டேனே. கமிஷனா? டேய் என்னடா நடக்குதுங்க? நீ தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண, என்னால தான் அவளுக்கு சாங்ஷன் பண்ண முடியலையே. அப்புறம் இதுக்கு நான் தான் சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லி பின்னாடி கிரிக்கிட்டு இருக்கேன். சார் தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லிடாதீங்க சார். அதான் ஏன் கேட்கறேன்,
உங்களுக்கு தான் தென்றலை பத்தி தெரியும்ல, ஏற்கனவே தன்மானம் அது இதுன்னு அப்படி பேசுவாங்க. ஏதோ திருப்பி கட்ட போற லோன் பண்ணன்றதுனால வாங்கிக்கிட்டாங்க. இதுவே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லாதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும். இல்லடா சித்து, இருந்தாலும் நீ இல்ல சார், அது அது அடுத்த மாசம் நம்ம சாருக்கு பிறந்த நாள் வருதா, அதான் ஆபீஸ்ல யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க சார். சஸ்பென்ஸா நாம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதானே சார்? ஆமா. நீ நம்ம போன திரும்ப வந்துட்ட, ஏதாவது டவுட்டா? இல்ல சார், சேஷாத்ரி அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ரவி சாஸ்திரி இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்காரு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாட வந்திருக்காரோ? ஐயோ சார், சேஷாத்ரி சார். சேஷாத்ரியா? சேஷாத்ரி எனக்கு யாரையும் தெரியாத. ஒருவேளை கோயில் பூசாரி. மக்களோட உயிர் மேல அக்கறை இல்லாத அந்த ஆண்டாள் மருந்து கம்பெனியை பத்தி எப்படியாவது மக்கள்கிட்ட தெரியப்படுத்தலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண சார். ஆனா எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்போ நீங்களும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன சார், நான் உங்களை பேட்டி எடுக்கிறேன். எங்க பாஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி இன்னொரு 40 மினிட்ஸ்ல நான் உங்களை எஃப்எம்ல லைவ் இன்டர்வியூ பண்றேன். ரொம்ப நன்றிமா. அவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒரு இன்டர்வியூ பண்றது ரொம்ப தப்பாயிடுமா? இப்போதைக்கு நான் வேற எதை பத்தியும் யோசிக்க விரும்பல. தப்பு பண்றவங்க மட்டும் இல்ல, தப்பு பண்றவங்கள மத்தவங்க பார்வையில இருந்து மறைக்கிறவங்களும் தப்பு பண்றவங்களுக்கு சமமானவங்க தான். நான் அப்படி ஒரு பேர் எடுக்க விரும்பல. ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. நான் இந்த இன்டர்வியூ பண்ணியே தீர்வேன். தென்றல், தென்றல். இந்த ப்ரோக்ராம ஹோஸ்ட் பண்ண போறது யார் தெரியுமா? தெரியாது. என்ன ஆண்டாள், உனக்கு எதுவுமே தெரியாம இருக்க? உனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச உன் குடும்பத்தோட வருங்கால மருமக மிஸ் தென்றல். என்ன சொல்ற? ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண இன்னும் 1/2 hour தான் இருக்கு. உனக்கு சந்தேகம் இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, ரேடியோவை ஆன் பண்ணி கேளு. நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க பாட்டி? தென்றலா? தென்றல் எப்படி? இல்ல, நம்ம தென்றலா இருக்காது. உங்களுக்கு எதிராக அவ எப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவா? அந்த ராஜாங்க உங்களை ஏதோ குழப்பி இருக்காரு. அந்த ஆள் சொல்ற எதையும் நம்பாதீங்க அத்தை. நம்புறதா வேண்டாமான்னு நான் ரேடியோ கேட்டு முடிவு பண்ணிக்குவேன். நீ வாய மூடு. ஆன் பண்ணு. வணக்கம் சென்னை, இது 92.7 பிக் எஃப்எம். மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல வழக்கத்துக்கு மாற ஒரு சென்சிட்டிவான விஷயம் லைவா ஒளிபரப்பாக போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்டாள் பார்மசிட்டி. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நீ எந்த முக்கியமான மீட்டிங்ல இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். நீ முதல்ல அந்த ஷோவை கேன்சல் பண்ணு.
எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முடியாது. வாய மூடுங்க. அவ அந்த ப்ரோக்ராம் பண்ணா ராஜாங்க சொன்ன மாதிரி நான் நிஜமாவே வெளியில தலை காட்ட முடியாது. அதுதான் உங்க ஆசையா? இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் சொல்லல. அது வந்து நான் என்ன சொல்ல, நீங்க எப்படியும் சொல்ல வேண்டாம். வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தா போதும். ஆகாஷ், என்ன இன்னும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பு. சரிங்க பாட்டி. இங்க இருந்து வரமாட்டேன். வேணாம் தென்றல், சொல்றத புரிஞ்சுக்கோ. அந்த சேஷாதிரி சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. தேவையில்லாம அவனை இன்டர்வியூ பண்ணி அவசியமா பாட்டியோட கோபத்துக்கு காரணமாயிடாத. இந்த பார், உடனே இங்கிருந்து கிளம்பு. நீங்க என்ன சொன்னாலும் இன்டர்வியூ முடிக்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன். தென்றல், உன் ஃபியான்சி பேசிட்டு போகிறத பார்த்தா எல்லாருக்குமே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. இந்த இன்டர்வியூ பற்றி கொஞ்சம் யோசிக்கலாமேன்னு தோணுது. ஆமா தென்றல், இது அவ வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் நமக்கு எதிர இன்டர்வியூ எடுத்து என்னடா ஆகும்? நானே அதை நினைச்சு பயந்து ஏன்டா தேவையில்லாம உஷ்பேத்திட்டு இருக்க? சார், இந்த இன்டர்வியூ பண்ணா எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சதை விட அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சாலும் மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தி ஆகணும்னு இவங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க. ஆக்சுவலா நாம எல்லாரும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமே தவிர டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது சார். அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் தான். ஆனா அது உன்னால முடியுமான்னு தான் தெரியல. ஏங்க, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அட, இவ்வளவு தானங்க. நீங்க டென்ஷனே இல்லாம இன்டர்வியூ என்னன்னு பாருங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஆகாஷ், நீ மட்டும் வர்ற? தென்றல் எங்க? அவ என் பேச்ச கேட்கல பாட்டி. எனக்கு புரியலப்பா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் பாட்டி. ஆனா அவ ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த இன்டர்வியூவை முழுசா முடிச்சிட்டு தான் எஃப்எம் விட்டு வெளியே வருவேன்னே சொல்லிட்டா. ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிற பிஎம்என் ஹாஸ்பிடல். உங்க வீடு எங்க இருக்கு சார்? டி நகர்லமா? என்ன சார் சொல்றீங்க? டி நகர்ல இருந்து எதுக்கு ஓஎம்ஆர்ல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு போனீங்க? பக்கத்துல வேற ஹாஸ்பிடலே இல்லையா? அப்படி இல்லைங்க, அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ராசியான ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாம இது ஒரு குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால தான் அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணேன். சரி, அப்புறமா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு உடனே ஊசி போடணும்னு சொல்லி ஒரு மருந்து எழுதி கொடுத்தாங்க. உடனே வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்து மருந்து கொடுத்தேன்.
உடனே ஊசி போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல குழந்தையோட வாயில நுர தள்ளி ரொம்ப சீரியஸான கண்டிஷன் போயிருச்சு. விஷயங்கிறதுனால இந்த இன்டர்வியூல ஃபோன் மூலமா அவங்களே கொண்டு வரது பெட்டர்னு எனக்கு தோணுது. அது எப்படி முடியும் தென்றல்? நீ இந்த இன்டர்வியூ ஹோஸ்ட் பண்ணதே பிடிக்காம தான் ஆகாஷ் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படி இதுல கனெக்ட் பண்ண முடியும்? சித்து, அவங்களை எப்படியாவது இன்டர்வியூக்குள்ள கொண்டு வரணும். அவங்க சம்பந்தமா சில பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஃபோன் மூலமா உங்களை உள்ள கொண்டு வர்றது கஷ்டம்தான். ஆனா ப்ரெஸ்ஸா இருந்தா அவங்க மறுப்பு சொல்ல முடியாது. அப்படியே டிவிலையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். இல்லடா, இதெல்லாம் பாசிபிளா? சார், ஆஸ் அ மேனேஜரா நீங்க பெர்மிஷன் கொடுத்தா எல்லாமே பாசிபிள் தான் சார். ப்ளீஸ் சார். தெரியும், மேனேஜர் நான் தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். ரோட்ல போறவன வந்து பர்மிஷன் கொடுப்பான். நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாத. வந்தா உன்னால தான் வரணும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க இதுக்கு பெர்மிஷன் கொடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். சித்து, சீக்கிரமா நீ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. டேய் இங்க வா. நீ வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல சார், அதான் சொன்னேன். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. ஏங்க யார கேட்டு இதெல்லாம் நடக்குது? யார் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க? முதல்ல கேமரா தூக்கிட்டு வெளிய போங்க. சார் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க, லைவ் போயிட்டு இருக்கு. இருங்க, என்ன லைவ்? முதல்ல வெளிய போங்க. செக்யூரிட்டி சார். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேரும் வெளிய அனுப்புங்க. சார் தம்பி வாங்க. ஹலோ வாங்க. வாங்க. யோ சார் விடுங்க சார். போயா வெளிய. வாங்க சார். வாங்கன்னு சொல்றேன்ல. சார் சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். போயா வெளில போங்க. போங்க. ஆகாஷ் வாங்க. வெளில வாங்க. சார் ப்ளீஸ். செக்யூரிட்டி நீ போ. சரிங்க சார். அவங்க தான் லைவ்ல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிப்போம். எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் முடியாது. போங்க. ஆகாஷ் 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 சொன்னா கேளு. வேண்டாம். ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கிற அந்த குழந்தையோட அம்மா கிட்ட நாம சில கேள்விகள் கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, என் பேரு கமலா, என் குழந்தை பேரு அகிலா. உங்க குழந்தை இப்ப எப்படி இருக்கா? இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தாமா இருக்கு. உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காருமா. கவலைப்படாதீங்கம்மா, உங்க குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சேஷாத்ரி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா. உங்க மனிதாபிமானத்தை நான் வரவேற்கிறேன். அம்மா நீங்க சொல்லுங்க, உங்க குழந்தைய நீங்க எப்ப ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்க? இன்னைக்கு காலையில தாம்மா. என்ன சார் இப்படி சொல்றாங்க? அம்மா, சேஷாத்ரி நேத்து நைட்டே உங்க குழந்தைய ஹாஸ்பிடல்ல சேர்த்தாச்சு அப்படின்னு சொன்னாரு. நீங்க காலையில தான் சேர்த்தோன்னு சொல்றீங்க. இதுல எது நிஜம்? இல்லம்மா, இன்னைக்கு காலையில தாம்மா குழந்தைய ஹாஸ்பிடல்ல சேர்த்தோம். அம்மா, நீங்க பேசிட்டு இருக்கிறது டிவில லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு. அன்பு, பாசம், கருணை இது எல்லாத்துக்கும் மொத்த உருவமே அவங்கதான். ஆள் தான் பாக்குறதுக்கு கம்பீரமா இருக்காங்க, ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு குழந்தை மனசு. அப்படிப்பட்டவங்கள இப்படி ஒரு சம்பவத்தில் இழுத்தது எனக்கே மனசுக்கு உறுத்தலா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டான். இப்படி ஒரு நேரலைக்கு பொறுப்பா வந்து பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.